தற்போது நீங்கள் பார்ப்பது ஆடுதுறை 36 குறுவை நெல் வயல். தற்பொழுது இந்த குறுவை நெல் வயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைட்ஸ் இன்சிடென்ட்ஸ், அதாவது லீஃப் மைட் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக தென்படுது. காற்று அதிகமாக வீசும்போது இந்த மைட்ஸ் ஒவ்வொரு வயல்லேருந்து அடுத்தடுத்த வயலுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். கூடவே பாக்டீரியல் டிசீஸ், அதாவது பிஎல்பின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியல் டிசீஸும் இருக்குது. ஆனால் மைட்ஸ் இன்சிடென்ட்ஸ் தான் மிக அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வெட்டபிள் சல்ஃபர் 2 கிராம் அல்லது ஈத்தியான் 2 மில்லி அல்லது டைகோஃபால் 2 மில்லி அல்லது ப்ராபகேட் 2 மில்லி இதனுடன் அவசியம், அதாவது இவற்றில் ஏதாவது ஒரு சிலந்தி கொல்லிகள், அகாரிசைட்ஸ் சொல்லக்கூடிய சிலந்தி கொல்லிகள், இவற்றுடன் ஒரு ஏக்கருக்கு 50 கிராம் பாக்டீரிமைசின், அதாவது பிளான்டோமைசின் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இவற்றை மிகவும் எளிதாக கட்டுப்படுத்தலாம். இவற்றுக்கு அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை மற்ற மருந்துகளையோ பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ஒரு சிலந்தி கொல்லிகளுடன் பாக்டீரிமைசின் சேர்த்து நம்ம கைத்தெளிப்பான் மூலம் தெளித்தோம்னா இவற்றினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம். இந்த மைட்ஸ் எல்லாமே இலையினுடைய அடிப்புறத்தில் தான் இருக்கும். சார உரியும், கண்ணுக்கே தெரியாது. ஆனால் இதனுடைய பரவுதல் காற்று மூலியமாகவே பரவும். நன்றி, வணக்கம்.